எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் முன்னாடி அடிக்கிட்டேன். இதெல்லாம் தாண்டி எப்படி ஆரம்பிக்க போற, எங்க ஆரம்பிக்க போற? இந்த யூடியூப் திறந்தாவே ஒரு பிரச்சனை வீடியோவா வருது. இல்ல பிரச்சனை வீடியோவா இருக்குதா இல்ல என் கண்ணுக்கு அப்ப தெரியுதா தெரியல. இந்த பையனை வேற 2 நாள் ஆளை காணோம், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஒரு போனை போடுவோம், 2 நாளா பையனை ஆளவே காணோம். தம்பி எங்கற? இங்கதானே இருக்கேன். நீ வாழ்ற இதே பூமியில தான் நானும் இருக்கேன். ஏய் 2 நாளா ஆளவே காணாமப்பா. நிறைய பிரச்சனைண்ணா, சொல்லுண்ணா. இல்ல அந்த யூடியூப்பை திறந்தாவே நிறைய பிரச்சனையா வருது. உனக்கும் பிரச்சனையா? அவனுக்கு 1000 பிரச்சனை, உனக்கும் பிரச்சனை. பேசிக்கலாம். அந்த டெக் பாஸ் அப்ப டெக் சூப்பர் ஸ்டார் அந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி தான் ஒரு கண்டென்ட் வந்துட்டேன். சரி வை, கட் பண்றேன். டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார். டெக் பாஸ்ல இருந்து டெக் சூப்பர் ஸ்டார் வந்துச்சா, டெக் சூப்பர் ஸ்டார்ல இருந்து டெக் பாஸ் வந்துச்சா? இது தம்பி தான் கரெக்டா சொல்லுவான். கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு குக்கரக்க. டெக் பாஸ் தான் கிட்டத்தட்ட 6-7 வருஷமா அதுதான் இருக்கு. அதுல இருந்து இப்போ சுதர்சன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. நம்பால் சும்மா செல்போன் பார்த்து நீவே தாங்கிறாரு. ஆனா எது ஃபர்ஸ்ட் வந்து சொல்றாரு? இவர்கிட்ட எப்படி இதை பத்தி பேசுறது? டெக் பாஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அதுல தான் டெக் சூப்பர் ஸ்டார் வந்துச்சு. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். தம்பி டெக் பாஸ்ல வந்து அந்த விஜய் கார்த்திகேயன் அவர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நான் ஏற்கனவே ஒரு முறை அவர் 2 முறை பேசியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச யூடியூப் உலகில் பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம புதிய யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு மரக்கடை நட்டுட்டு அவருக்கு போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல போட்டோவோ வீடியோவோ அனுப்பிச்சு விட்டா அவருக்கு வந்து நம்ம யூடியூப்ல இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு வந்து அவர் வந்து பதில் சொல்லுவாரு. அந்த ஒரு அற்புதமான மனிதன் தான் அந்த விஜய கார்த்திகேயன். அதுதான் நம்ம அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஏன்னா மற்றவங்க அப்படி இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா வந்து ஒரு நல்ல மனுஷன். அவர் தான் அடாடா கிரிக்கெட்டர்ஸோட விஜய கார்த்திகேயன், டெக் பாஸ் ஓனர். நீ சொல்றத பார்த்தா இவர் நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் நீ சொன்ன மாதிரி அடடா கிரியேட்டர்ஸ்ல விஜய் கார்த்திக் கூடவே முருகேசனும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நீ மறந்துட்டு நினைக்கிறேன். ஒருவேளை முருகேசன் நீ பேசாதனால தெரியல என்னவோ. முருகேசன் விஜய் கார்த்திக் 2 பேருமே இருக்காங்க. ஆனா நம்மள சுதர்ஷன் சொல்லும் போது வந்து நிறைய த்ரெட், நிறைய மேனிபுலேஷன்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எனக்கு வந்து டெக் பாஸ்க்கு யார் ஓனர்ன்றதை தாண்டி நான் டெக் பாஸ்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வர முகம் வந்து சுதர்ஷன் தான். ஏன்னா ஒரு செல்ஃபோன் ஆகட்டும், சிஸ்டம் ஆகட்டும், இல்லை ஐஃபோன் ஐபேட் எதுவானாலும் சுதர்ஷன் சொல்றது 100% வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது உனக்கு விஜய் கார்த்திக் நல்லவராக தெரிகிறாரு. ஆனால் எனக்கு எப்பவுமே நல்லவராக நான் பார்த்து எனக்கு பரிச்சயமான ஒரு முகம்னா சுதர்ஷன் தான். அதனால என் ஓட்டு வந்து சுதர்ஷனுக்கு தான். ஆமா தம்பி. இன்னொன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு தான் நம்ம கேள்விப்பட்டோம். என்னன்னா டெக் பாஸ் பக்கம் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அது வந்து சுதர்ஷன் லீலைகள்னு சொல்லிட்டு. அது பார்த்தோன்னா ஒரு 2.1 M, அதாவது இடத்துல 21 லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க. நல்ல வியூஸ் தான். ஆக்சுவலாக வந்து சண்டை போட்டு வீடியோ போட்டால் கூட அதில் கூட வருமானம் பார்த்துடுறாங்க. இப்போ உங்கால் தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது 2.6 M, இடத்துல 26 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. என் கணக்குக்கு எப்படியும் அதுலேயே ஒரு 3-4 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்குங்க. சும்மா வந்து சாதகமாக பேசினாரு, அடிச்சு ஏதாவது ஊர் 2 பேட்டை கூத்தாட்டி கொண்டாடுற மாதிரி இவங்க ஒரு வீடியோ போட அவங்க ஒரு வீடியோ போட ஆக மொத்தம் வியூஸ் மட்டும் வருது, காசு மட்டும் லாஸ் ஆகுறது. உங்கால் பண்றதெல்லாம் நியாயமா? சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். சுதர்சன் பாவம் கஷ்டப்பட்டான். சாரி கஷ்டப்பட்டாரு. என்னதான் இருந்தாலும் எங்கால் வாட போறான்னு சொல்லக்கூடாது, பரவாயில்ல. டெக் பாஸ்ல வேலை செஞ்சாரு. அவருக்கான ஷேரை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் மேலே யாராக இருந்தாலும் வளரணும் தான் நினைப்பாங்க. நாம் என்ன அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு உட்காந்த இடத்துல பெஞ்சா தைக்க முடியும்? ஒரு வளர்ச்சி, அதை தாண்டி போகணும்னு இவர் ஆசைப்படுறாரு. இவங்க விடமாட்டேன்னு சொல்றாங்க. அதுலேருந்து வெளியே வந்தோன்னே இவர் மேலே நிறைய த்ரெட்டன் பண்ணுறாங்க. கூட ஒரு 4 பேர் நாமளே ஒன்றாகிறோம். ஒருத்தர் நல்லா இருக்கானா நம்ம நல்லா இருக்குன்னு சந்தோஷம் தான் போகணும். அதை போனான்றதுக்காக அவன் இருக்கிற வரையும் எதுவுமே சொல்லலை. அவன் போனவனே இதை தூக்கிட்டு போயிட்டான், அவன் அதை தூக்கிட்டு போயிட்டான், அவன் இப்படிலாம் எனக்கு டிமாண்ட் வச்சான். அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. நாம 4 பேர் இருக்கோம். இப்போ நானே இருக்கேன், நான் போய் வெளியே போகிறேன்னு என்ன பண்ணோம்? ஒரு அண்ணனா சரி நம்ம தம்பி நல்லா கூட தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நான் முன்னாடி என்னை போக விட்டுட்டு பின்னாடி நம்ம கேமராமேன் மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட போயிட்டு பத்தியா அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அது எனக்கும் நல்லதில்லை, உனக்கும் நல்லதில்லை. அதனாலதான் எனக்கு வந்து இந்த டெக் பாஸ் விஜய் கார்த்திக் மேலேயும் முருகேசன் மேலேயும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம். நிறைய பேர் சுதர்சனை ஆதரிக்கிறதுக்கான காரணமும் அதை தான் நான் பார்க்குறேன். தம்பி இயற்கை நீதி என்ன அப்படின்னா, நம்மளை யார் வந்து தூக்கி விடுறாங்களோ வந்து தூக்கி விட்ட நபர் வந்து கீழே இருப்பாங்க, நம்மளை ஏறி போனவங்க வந்து நம்மளை எட்டி உதைப்பாங்க. அதுதான் இயற்கை நீதி. எல்லாமே நடக்கிறது அதுதான். என்ன ஒன்றா நீ சொல்கிற மாதிரி வந்து அவங்க லீலைகள் போட்டதில் வந்து சொன்னதும் தப்பு. இவங்களும் வந்து நான் ஒரு இடத்துல வேலை செஞ்ச இடத்துல அவங்க அப்படி இவங்க இப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து தன்னை தூக்கி விட்டுவங்க, தன்னை வெளி உலகத்தை காட்டினவங்க, பெரிய லெவலில் உதவி செஞ்சவங்க, இவங்களை வந்து கேவலப்படுத்தி வீடியோ போடுறதோ அதை விட தப்பு. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு அவங்க பிடிக்கலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா நம்மளே வந்து தூக்கி விட்டாங்க, நம்ம வந்து வெளி உலகத்தில் நம்ம யாருன்னு காட்டினாங்க, அவங்க கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கோம், நம்ம சாப்பிட்ருக்கோம்,
சொல்லுவாங்கள உண்டம் வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து 1000 தான் பிரச்சனை இருக்கும், இவங்க ஃபோனில் கூட பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து வெளிப்படையாக வீடியோவை போடும்போது வந்து 2 பேரோட மதிப்பு வந்து இதில் குறையுது. என்னன்னா இது வந்து நமக்கு தெரியுது மதிப்பு குறையுது அப்படின்னு, ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கண்டென்ட்டாக பார்ப்பாங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு டீமு, அந்த பக்கம் பார்க்கறது ஒரு டீமு. அதனால வந்து ஒன்று வியூஸ் சேரும், இன்னொன்று வருமானம் வரும். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீ எங்கே வரன்றது நல்லாவே தெரியும். ஆனால் உன் பாயிண்ட்லாம் ஒரு பக்கம் கரெக்டுன்றதாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஒருத்தன் போனதுக்கப்புறம் அவன் மேலே குறை சொல்கிறது மிகப்பெரிய தப்பு. இன்னொரு பக்கம் நான் திருடன் என்ன சொல்லும் போது நான் அவன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் யாராக இருந்தாலும் கோவம் வரும். அந்த கோவத்தோட வெளிப்பாடாக தான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம், ஒரு காலத்துலலாம் வந்து ஒருத்தன் நல்லவனா தன்னை காட்டணும் அப்படின்னா இந்த வயசானவங்களுக்கு உதவி பண்ணுறது, கண் தெரியாமல் இருக்கவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணி விடுறது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, இது மாதிரிலாம் பண்ணால் ஆஹா இவன் நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போலாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. 2 பேர் சண்டை போட்டாங்களா, அந்த வீடியோ அந்த விஷயம் தான் யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவிலும் பயங்கர வைரலாக போகும். ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அதை கேப்சர் பண்ணால் அவங்களுக்கான வருமானம் அதிகமாகும். ஒரு பக்கம் டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டாரையும் டெக் சூப்பர் ஸ்டார் டெக் பாஸையும் மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணுறதுனால அவங்களுக்கான வருமானம் அதிகமாக போகுது. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு மதிப்பு வந்து குறையதை தான் பார்க்குறேன். நீ சொன்ன மாதிரி அவங்க வருமானத்துக்கு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க, நம்ம வருமானமே சந்தி சிரிக்குது. அடுத்ததான் நாம் என்ன பண்ண போகிறோமோ அதை பார்க்கலாம். சரி, டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்தது வந்து தீபி லைஃபும் சித்து விளாக்ஸும். அதாவது அக்கா தம்பி ஒரு பாச போராட்டம். இந்த பாச போராட்டம் தான் வந்து நம்ம அடுத்த வீடியோவாக வந்து வெளியிட போகிறோம். நன்றி, வணக்கம். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமல் வாழ்ந்துட முடியுமான்னு இந்த ஊருக்குள்ள நம்மளை பற்றி ஒரு கேவலமான டாக் இருக்கு.